இந்து புராணத்தின்படி துர்வாச முனிவரிடமிருந்து சுதப முனிவர் பெற்ற சாபத்தை போக்க பெருமாள் கள்ளழகராகத் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இக்கோவில் தென்கலை வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறது. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் இக்கோவில் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. பழமுதிர் சோலை முருகன் கோவில் முருகனின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்கின்றது. விஷ்ணு கோயிலான அழகர் கோவில் இதற்கு அண்மையில் அமைந்துள்ளது. அருணகிரிநாதர் இத்திருத்தலம் மீது திருப்புகழ் பாடியுள்ளார். அழகர் கோவில் தீர்த்த மலையில் இக்கோவில் அமைந்துள்ளது. யானைமலையின் நீளம் சுமார் 4 கிலோமீட்டர், அதாவது 4000 மீட்டர் நீளம், 1200 மீட்டர் அகலம், 400 மீட்டர் உயரம் கொண்டது. இம்மலையை சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒரு யானை படுத்திருப்பது போல தோன்றுவதால் இம்மலை யானை மலை என பெயர் பெற்றுள்ளது. யானைமலையை நரசிங்கமங்கலம் என்றும் அழைப்பர். காந்தி அருங்காட்சியகம் 1948ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பு இந்திய மக்களின் ஆதரவிலும் நிதியுதவியினாலும் காந்தியின் பெயரால் நிறுவப்பட்ட காந்தி தேசிய நினைவு அறக்கட்டளையினால் எழுப்பப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் ஏப்ரல் 15 அன்று 1959ஆம் வருடம் முன்னாள் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் திறந்து வைக்கப்பட்டது. திருமலை நாயக்கர் மன்னன் தனது அரண்மனையான திருமலை நாயக்கர் மஹாலை கட்டுவதற்கு தேவையான செங்கற்களை தயாரிப்பதற்காக மண்ணை தோண்டிய இடம் தற்போது வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளமாக காட்சியளிக்கிறது. இது தோராயமாக 305 மீட்டர் நீளமும் 290 மீட்டர் அகலமும் கொண்டது. கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சமமான பரப்பளவு கொண்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது செம்மக்கல் ஆதிசுக்கநாதர் ஆலயம். இந்த ஆலயம் மீனாட்சி அம்மன் கோவிலை விட 2500 ஆண்டுகள் பழமையானது. செல்வத்தின் அதிபதியான குபேரர் தன் செல்வம் மேன்மேலும் பெருக இங்கு சொக்கநாதரை வழிபட்டு பிரதிஷ்டை செய்த லிங்கம்தான் இங்குள்ள ஆதிசுக்கநாதர் ஆவார் என்பது காலகாலமாக இருக்கும் நம்பிக்கை. மிகப்பெரிய கோவிலாக கருதப்படும் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் 1600 ஆண்டு கால பழமை வாய்ந்தது. இந்த கோவில் 17 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோவிலின் மொத்த நீளம் 847 அடியாகும். மீனாட்சி அம்மன் மதுரையில் பிறந்ததாக கருதப்படுவதால் அம்பாளின் சன்னதியே முதன்மையாக உள்ளது. அம்மனை வணங்கிய பின்பே சிவபெருமானை வணங்கும் மரபு கடைபிடிக்கப்படுகிறது. திருமலை நாயக்கர் அரண்மனையானது அரசர் திருமலை நாயக்கரால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திராவிட மற்றும் ஐரோப்பிய பாணியின் அடிப்படையில் இந்த அரண்மனை கட்டப்பட்டது. இன்று காணக்கூடிய கட்டிடமானது ராஜா வாழ்ந்த பிரதான அரண்மனையாக இருந்தது. நிஜ அரண்மனை வளாகம் தற்போதைய கட்டமைப்பை விட 4 மடங்கு பெரியது. மதுரையில் திருமலை நாயக்கர் அரண்மனை தென்னிந்திய அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கூடல் அழகர் கோவில் மதுரை நகரின் மையத்தில் அமைந்துள்ளது. தமிழ் மொழியில் கூடல் என்பது மதுரையை குறிக்கும், அழகர் என்றால் அழகியவர் என்று பொருள். மதுரையில் உள்ள இந்த பழமையான கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவில் விஷ்ணுவின் 108 புனித ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. 167 மில்லியன் கனடி நீரை தேக்கும் அளவில் 365 ஏக்கர் பரப்பளவில் மாடக்குளம் பகுதியில் கண்மாய் ஒன்று உள்ளது. மதுரையில் மாடக்குளம் மற்றும் டிபிஎஸ் நகரை இணைக்கும் சாலை மேம்பாலம் கடந்த 2015ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில்தான் முருகப்பெருமான் தேவர்களின் தலைவனான இந்திரனின் மகளான தேவானையை மணம் செய்து கொண்டார். இந்த மலையின் கிழக்குப் பகுதி பெரிய பாறையாகவும், மேற்கு பகுதி சிவலிங்கம் போலவும், வடக்கு பகுதி கைலாயம் போலவும், தெற்கு பகுதி யானை ஒன்று படுத்திருப்பது போலவும் காட்சி தருவதை நாம் பார்க்கலாம். பௌர்ணமி அன்று இந்த மலையைச் சுற்றி வலம் வந்து வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்.